Hello guys, I'm Rohit. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாக்கும்போது ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம்ல சித்தா ஹெல்த் டிப்ஸ். அதுல இது எபிசோட் 4. இந்த எபிசோட் 4ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பெரியோர்கள் வந்து இப்ப மிடில் ஏஜ் வரைக்குமே வெத்தலை பாக்கு போடுறது வந்து காமனா இருக்கு. அந்த வெத்தலை பாக்கு போடுறதுல பல விதமா இருக்கு. அது உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படினு சொல்லிட்டு பல ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பல ஆர்குமெண்ட்ஸ் தாண்டி வெத்தலை பாக்கு வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படினு சொல்லிட்டு பல வகையா இருக்கு. அது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது எப்படி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெத்தலை பாக்கு போடுறதுனால, அதாவது காலையில மதியானம் நைட்டு எதை அதிகமா பயன்படுத்தணும், வெத்தலையா பாக்கா சுண்ணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, இது அதிகமா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பயனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் வெத்தலை பாக்கு போடுவாங்க. என்னடா வெத்தலை பாக்கு போட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அங்கே துப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது உடலுக்கு வந்து அவ்வளோ நன்மை இருக்கு. அப்படி என்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்ன நன்மை? காலையில் எது சேர்க்கணும் அப்படின்னா, பாக்கு அதிகமாக சேர்க்கறதுனால மலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குல்ல, மோஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா பாக்கில் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதே போல மதியானம் வந்து சுண்ணாம்பு அதிகமாக எடுத்துப்பாங்க. ஏன் சுண்ணாம்பு அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னா, உண்ட உணவு இருக்குல்ல, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கிறதுக்காக இது பயன்படுது. அதாவது டைஜஸ்டிவ் ஆக்ஷன்ஸாக வந்து நம்ம பாடியில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால சுண்ணாம்பு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்குன்னு அதிகமாக பயன்படுத்திட்டா வாயில் புண்ணு வந்துடும். அது வந்து நம்ம தலையெழுத்து கிடையாது. அதனால் எதாக இருந்தாலும் அளவு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அளவு போகலாம், அதுக்குன்னு ரொம்ப அளவு போக முடியாதுல்ல. அதே போல் நைட்டு வந்து எது அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெத்தலை அதாவது வெற்றிலை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அந்த வெற்றிலை ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறோன்னா, நைட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வராமல், அதாவது துர்நாற்றம் இல்லாமல் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலையை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த வெத்தலை பாக்குனால இவ்வளோ நன்மை இருக்குது, எது அதிகமாக எடுத்துக்கணும் எந்த வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அந்த ஊரில் ஃபஸ்ட்டு ஊரில் துப்புவாங்கள்ல, அந்த நீர் வந்து எந்த நீர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.